அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறதையும் பார்த்துடலாம். 150 கிராம் பன்னீர், சின்ன தக்காளியில் 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். 6 பல் வெள்ளை பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 6 ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன், சீனி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், 6 முந்திரி எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 1 பிரிஞ்சி இலை. வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறலாம். ஒரு கடாய் வச்சுக்கிறலாம். 2 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கிறலாம். வெண்ணெய் உருகிருச்சு. வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்ச முந்திரியும் சேர்த்துக்கிறேன். இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கிறலாம். வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். திறந்து பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம். வெங்காயம் தக்காளிலாம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பன்னீர் பட்டர் மசாலா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். சட்டி சூடேறிடுச்சு. பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகிருச்சு. ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தக்காளியும் பல்லாரியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். எடுத்து வச்ச கரம் மசாலாவை சேர்த்துட்றேன். எடுத்து வச்ச காஷ்மீரி சில்லி 1.5 ஸ்பூன் அதையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறலாம். நல்லா கிளறிக்கிறலாம். இப்போ பன்னீரை சேர்த்துடலாம். பன்னீரை சேர்த்து ஒரு முறை நல்லா கலரி விட்டுறலாம். சீனி சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். சீனி சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கிறேங்க. தக்காளியில் உள்ள புளிப்பு தூக்கலாக இருக்குது. அதனால தான் கொஞ்சமாக சீனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். 7லேருந்து 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிறலாம். திறந்து பார்க்கலாம். லைட்டாக கிளறிக்கிறலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் சேர்த்துக்கிறங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் பட்டர் கூட சேர்த்துக்கிறலாம். கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறலாம். கையில் வச்சு லைட்டாக இப்படி கசக்கி தூவிட்டேன்னா போதும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். நல்லா ஒரு முறை கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் பட்டர் மசாலாவை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ என் பையன் டேஸ்ட் பண்ணி சொல்லுவான். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்கள் அம்மா பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான், சப்பாத்தி, ரொட்டிக்கெலாம் இது ஒரு சூப்பர் காம்போவாக இருக்கும். நம்ம சேனலை தடவையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.